படம் போகும் சார். நல்லா இருக்கு. நல்லா குற்றம் புதியதுன்னு என்ன என்ன குற்றம் புதியது குற்றம் புரியுதுங்கிறது மக்களுக்கு சொல்றதை விட அது படம் பார்த்தா தான் அவங்களுக்கு அது குற்றம் புரியுது தெரியும். ஆமாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சினிமா டைரக்டராக இருக்கேன். இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குபேந்திரா. நான் சினிமா டைரக்டராக இருக்கேன். டைரக்டர் சங்கத்தில் லைஃப் மெம்பராக இருக்கேன். இந்த குற்றம் புரியுது ரொம்ப நல்ல முறையாக யாருமே யூகிக்கக்கூடாத அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் நல்லா ஓட முடியாது என்ற வார்த்தைகளை தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்னென்னா, எப்படி இந்த மாதிரி ஒரு கொலை சம்பந்தமாக யார் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத யாரும் வேகக்கூடிய அளவுக்கும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கும் அழகாக பண்ணியிருக்காங்க. அதனால் படம் நல்லா இருக்குது. பார்த்து தேட்டரில் பார்க்கும்போது நான் கற்றுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு குற்றம் புதிது யூனியனில் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல த்ரில்லரான ஒரு படம். ஸ்க்ரீன் பிளே நோவா ஆம்ஸ்ட்ராங் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ ப்ரொடியூசர் தருண் விஜய். முதல் படம் மாதிரி தெரில, அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்ல எதிர்காலம் இருக்குது. ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், எல்லா தொழில்நுட்ப கலைஞருக்கும் தன்னான எஃபெக்டை போட்டிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. மக்களை தேட்டர் போய் பாருங்கள். இந்த மாதிரி புது படங்களுக்கும் புதுமுகத்துக்கும் வரவேற்பு கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோடு போய் தேட்டர் போய் பாருங்கள். ஹீரோக்கும் டைரக்டருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குற்றம் புதிது அப்படிங்கிற டைட்டில் வித்தியாசமான டைட்டில் தான். ஏன்னா எவ்வளோ குற்றங்கள் இருக்குது. இந்த படத்தில் ஒரு குற்றம் டீனேஜில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் எந்த நேரத்தில் எப்போ எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சின்ன மேட்ரு ஒரு சபலத்தால் எவ்வளோ பெரிய விளைவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத இவர் டைரக்டர் நல்ல திரைக்கதையில் அருமையாக போர் அடிக்காமல் சொல்லியிருக்காரு. ஸோ வந்த த்ரில்லர் படங்களே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேயில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. யூகிக்க முடியாத விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் தருண் விஜயோட நடிப்பு முதல் படம் நல்லா இருக்குது. அவருக்காக கூட இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு இளம் தலைமுறை வர்றாரு. அவரை நம்ம வாழ்த்தினாதான் அடுத்தடுத்த புதுமுகங்கள் நடிக்கிறதுக்கு அவர் வாய்ப்பாக கொடுக்கணும். மக்கள் போய் தேட்டரை போய் பாருங்கள், அவரை வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். படம் அருமையான படங்க. நல்ல ஒரு த்ரில்லிங் இருக்குது. இயக்குனருக்கு ஒரு பாராட்டு. ஹீரோ புதிய முதல் படம்ன்ற மாதிரி தெரியாது, நிறைய 5-6 படங்கள் நடித்து அவர் திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. அழகாகவும் இருக்கார், அருமையாக நடிச்சிருக்காரு, யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு. 2வது கேமராமேன். அதுக்கு பிறகு இசையமைப்பாளர் பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. ஏன்னா புதிய இசையமைப்பாளர் நினைச்சோம், ஆனால் அவர் ஏற்கனவே 4-5 படங்கள் வேறு மொழியில் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் பங்களிப்பு சிறப்பாக இருக்குது. அப்புறம் அதை பணியாற்றக்கூடிய அனைத்து டெக்னீஷியனுக்கும் பாராட்டு. பப்ளிக் நீங்கள் போய் பார்க்கலாம், சூப்பர் படம். தேங்க்யூ. மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல வருது? ஏன்னா இப்போ இருக்கிற மாணாக்கள், அதாவது கல்லூரி மாணவர் மாணவிகள், அவங்களா எது நினைச்சாலும் செய்யணுமோ செய்யக்கூடாதோ அப்படின்ற அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த படம். பெருசாக இல்லாட்டாலும் அவங்க யதார்த்தமாக போய் வீட்டுக்கு ஒரு ரூம் போகிறாங்க, அங்கே நடக்கிற இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட் அழகாக சொல்லியிருக்கார் டைரக்டர். அருமை. ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? குற்றம் புதியது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலேயே கதையும் ரொம்ப புதுசாக இருக்குது. டைரக்டர் ரொம்ப அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹீரோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. புதுசுன்ற ஒரு ஃபீலே இல்லை, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன்ஸும் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்டில் கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு லவ்வபுளான ஒரு ஃபீலை கொடுத்து உண்மையிலே கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருமே படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். எல்லாருமே மியூசிக்கு அண்டு ஒளிப்பதிவு, ஆர்ட்டு, கூட நடிச்சிருக்கிற ஆல் கேரக்டர்ஸ் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஒரு டீம் நியூ டீமாக இருந்தாலும் பார்த்துருக்கேன்னா ரொம்ப பெரிய படம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக ஆகணும். கண்டிப்பாக எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. படம் போகும் சார். நல்லா இருக்கு. நல்லா குற்றம் புதியதுன்னு என்ன என்ன குற்றம் புதியது? குற்றம் புரியுதுங்கிறது மக்களுக்கு சொல்றதை விட அது படம் பார்த்தா தான் அவங்களுக்கு அது குற்றம் புரியுது தெரியும். ஆமாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சினிமா டைரக்டராக இருக்கேன். இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம்.
என் பேர் குபேந்திரா. நான் சினிமா டைரக்டராக இருக்கேன். டைரக்டர் சங்கத்தில் லைஃப் மெம்பராக இருக்கேன். இந்த குற்றம் புரியுது வந்து ரொம்ப நல்ல முறையாக யாருமே யூகிக்கக்கூடாத அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் நல்லா ஓட முடியாது என்ற வார்த்தைகளை தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்னென்னா எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு கொலை சம்பந்தமாக யார் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத யாரும் வேகக்கூடிய அளவுக்கும் செதுக்கக்கூடிய அளவுக்கும் அழகாக பண்ணியிருக்காங்க. அதனால் படம் நல்லா இருக்குது. பார்த்து தேட்டரில் வந்து பார்க்கும்போது நான் கற்றுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு குற்றம் புதிது யூனியனில் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல த்ரில்லரான ஒரு படம். ஸ்க்ரீன் பிளே நோவா ஆம்ஸ்ட்ராங் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ ப்ரொடியூசர் தருண் விஜய் முதல் படம் மாதிரி தெரில, அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நல்ல எதிர்காலம் இருக்குது. ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், எல்லா தொழில்நுட்ப கலைஞருக்கும் தன்னான எஃபெக்டை போட்டிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. மக்களை வந்து தேட்டர் போய் பாருங்கள். இந்த மாதிரி புது படங்களுக்கும் புதுமுகத்துக்கும் வரவேற்பு கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோடு போய் தேட்டர் போய் பாருங்கள். ஹீரோக்கும் டைரக்டருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குற்றம் புதிது அப்படிங்கிற டைட்டில் வந்து வித்தியாசமான டைட்டில் தான். ஏன்னா எவ்வளோ குற்றங்கள் இருக்குது. இந்த படத்தில் ஒரு குற்றம் வந்து டீனேஜில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த நேரத்தில் எப்போ எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு சின்ன மேட்ரு ஒரு சபலத்தால் எவ்வளோ பெரிய விளைவை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத இவர் டைரக்டர் வந்து நல்ல திரைக்கதையில் அருமையாக போர் அடிக்காமல் சொல்லியிருக்காரு. ஸோ வந்த த்ரில்லர் படங்களே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளேயில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. யூகிக்க முடியாத விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் தருண் விஜயோட நடிப்பு முதல் படம் நல்லா இருக்குது. அவருக்காக கூட இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா ஒரு இளம் தலைமுறை வர்றாரு. அவரை நம்ம வந்து வாழ்த்தினா தான் அடுத்தடுத்த புதுமுகங்கள் வந்து நடிக்கிறதுக்கு அவர் வாய்ப்பாக கொடுக்கணும். மக்கள் போய் தேட்டரை போய் பாருங்கள், அவரை வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். படம் அருமையான படங்க. நல்ல ஒரு த்ரில்லிங் இருக்குது. இயக்குனருக்கு ஒரு பாராட்டு. ஹீரோ புதிய முதல் படம்ன்ற மாதிரி தெரியாது. நிறைய 5-6 படங்கள் நடித்து அவர் திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. அழகாகவும் இருக்கார், அருமையாக நடிச்சிருக்காரு, யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு. 2வது கேமராமேன். அதுக்கு பிறகு இசையமைப்பாளர் பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. ஏன்னா புதிய இசையமைப்பாளர் நினைச்சோம், ஆனால் அவர் ஏற்கனவே 4-5 படங்கள் வேறு மொழியில் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் பங்களிப்பு சிறப்பாக இருக்குது. அப்புறம் அதை பணியாற்றக்கூடிய அனைத்து டெக்னீஷியனுக்கும் பாராட்டு. பப்ளிக் நீங்கள் போய் பார்க்கலாம். சூப்பர் படம். தேங்க்யூ. படத்துல வந்து மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல வருது? ஏன்னா இப்போ இருக்கிற மாணாக்கள், அதாவது கல்லூரி மாணவர் மாணவிகள், அவங்களா எது நினைச்சாலும் செய்யணுமோ செய்யக்கூடாதோ அப்படின்ற அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த படம். பெருசாக இல்லாட்டாலும் அவங்க யதார்த்தமாக போய் வீட்டுக்கு ஒரு ரூம் போகிறாங்க. அங்கே நடக்கிற இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட் அழகாக சொல்லியிருக்கார் டைரக்டர். அருமை. ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? குற்றம் புதியது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலேயே கதையும் ரொம்ப புதுசாக இருக்குது. டைரக்டர் ரொம்ப அருமையாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. புதுசுன்ற ஒரு ஃபீலே இல்லை, வந்துட்டு ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன்ஸும் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்டில் கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு லவ்வபுளான ஒரு ஃபீலை கொடுத்து உண்மையிலே கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸை வந்துட்டு யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருமே படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். எல்லாருமே மியூசிக்கு அண்டு ஒளிப்பதிவு, ஆர்ட்டு, கூட நடிச்சிருக்கிற ஆல் கேரக்டர்ஸ் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஒரு டீம் வந்துட்டு நியூ டீமாக இருந்தாலும் பார்த்துருக்கேன்னா ரொம்ப பெரிய படம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு பெரிய வெற்றி படமாக ஆகணும். கண்டிப்பாக எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.